வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டு மிகப்பெரிய துன்பத்தோடு வெள்ள தற்காலிக நிவாரண மையங்களில் மக்கள் தஞ்சமடைகின்றனர். அந்த தற்காலிக மையங்களை குப்பை தொட்டிகளைப் போன்று நினைக்க வேண்டாம் என்று மகளிர் குடும்பம் சமூக மேம்பாட்டுத்துறை அமைச்சர் டத்தோஸ்ரீ நான்சி சுக்ரி கேட்டுக்கொண்டார். கிழிந்து நைந்து போன துணிகளையும் பயன்படுத்திய பொருட்களையும் கொண்டு வந்து கொடுக்கும் இடமாக வெள்ள நிவாரண தற்காலிக மையங்களை நினைக்க வேண்டாம் என்று பொதுமக்களுக்கு அவர் வேண்டுகோள் விடுத்தார். வெள்ளத்தில் பாதிக்கப்பட்ட மக்களின் சுமைகளை குறைப்பதற்கு உதவியாக பொதுமக்கள் வழங்கும் உதவிகளை அரசாங்கம் வரவேற்கிறது. அதே சமயத்தில் இந்த உதவிகளை தாங்களாகவே இங்கு கொண்டு வந்து சேர்ப்பதற்கு முன்னதாக அரசாங்க ஏஜென்சிகள் அல்லது மாவட்ட அளவிலான வெள்ள மேலாண்மை பணிக்குழு பொறுப்பாளர்களுடன் ஒருங்கிணைக்கும்படி அமைச்சர் வலியுறுத்தினார். சிலர் நேரடியாக இந்த பொருட்களை வெள்ள தற்காலிக நிவாரண மையங்களில் கொண்டு வந்து சேர்க்கின்றனர். ஆனால் அவை பயன்படுத்த முடியாமல் இருக்கலாம். ஏற்கனவே இது போன்ற சம்பவங்கள் நிகழ்ந்துள்ளன. இரண்டாம் தர பொருட்களை கொண்டு வந்து கொட்டும் இடமாக வெள்ள தற்காலிக மையங்கள் ஆகிவிடக்கூடாது என்பதில் அரசாங்கம் மிக கவனமாக இருக்கிறது என்று நான்சி சுக்ரி குறிப்பிட்டார். இந்தியர்களின் இதய குரல் மக்களோசை.